ஆவியானவரே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பாஸ்டர்ஸ் கூட்டத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த மறுரூப கூட்டத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவானதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுடைய கிருபாசனத்திலே நாங்கள் வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்கள் செவிகளை கர்த்தர் திறப்பீராக. நாங்கள் தேவ வார்த்தையை கேட்டு குணமடைய கூடாதபடிக்கு போராடுகிற அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை துரத்துகிறோம். தூய ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் மனக்கண்கள் செவிகளை கர்த்தர் திறப்பீராக. தேவன் அதை செய்வதற்காய் சொல்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. அடுத்த வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் 3 காரியங்களில நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம் தேவை. மறுரூபம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவாவியான ஒத்தாசையோடு தேவனுடைய வார்த்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். 2வது பாஸ்டர் ஜான் குமார் அண்ணனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களே ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாய் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நம்மளை விடுதலையாக்கிறார், ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில 3 காரியத்திலே மறுரூபம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. முதலாவதாக நம்முடைய சிந்தனையிலே மறுரூபம் ரொம்ப அவசியம். 2வது நம்முடைய வார்த்தையிலே மறுரூபம் அவசியம். 3வது நம்முடைய ஜெபத்திலே மறுரூபம் அவசியம். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு கொடுத்ததான லக்குகளை நாம் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதில்லை. அநேகர் ஆரம்ப நாட்களிலே ஊழியத்துக்கு வரும் பொழுது உற்சாகமாக வருகிறார்கள். ஆனால் நாளடைவிலே அப்படி சோர்ந்து போய் கேங்காய் விடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையிலே சிந்தனையிலே மறுரூபம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில வார்த்தையிலே மறுரூபம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில ஜெபத்திலே மறுரூபம் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆவியானவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் இந்த 3 காரியத்திலும் மறுரூபம் அடைந்தால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற லக்குகள், தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற தரிசனத்தை நாம் நிச்சயமாக அடைய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற சிலரை குறித்து எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை முதலாவதாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் தேவ வார்த்தைக்குள்ளாக போக போகிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இந்த காரியங்களை நாம் சரி பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
46 வசனத்திலிருந்து வாசிங்கள் பார்க்கலாம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும், நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடை கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்திருந்தார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனா தேவ சித்தத்தை செய்கிறோமா அப்படிங்கறதா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி. உங்களை கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களை குறித்து தேவ சித்தம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தை குறித்து தேவ சித்தம் இருக்கிறது, உங்கள் ஊழியத்தை குறித்து தேவ சித்தம் இருக்கிறது. நீங்க தேவ சித்தத்தை செய்கிறீர்களா என்ற கன்ஃபார்ம் உங்களுக்குள்ள இருக்குதா? தேவ சித்தம் செய்யாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம். இன்னைக்கு அநேகர் வந்து கர்த்தரை ஆராதனை பண்றாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. ஆனா தேவ சித்தத்தை செய்யறோமா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, முதலாவதாக திருமண காரியத்துல தேவ சித்தத்தை டைவர்ட் பண்ணுவான், இரண்டாவது வேலையில தேவ சித்தத்தை டைவர்ட் பண்ணுவான், மூன்றாவதாக அவன் செய்கிற தந்திரம் ஊழியத்தில தேவ சித்தத்தை மாற்றுவது, ஊழிய அழைப்புகளிலே தேவ சித்தத்தை மாற்றுவது, அழைப்புல வந்த பிறகும் அவங்க தேவ சித்தத்தை விட்டு வேற டேனிங்ல திருப்புவதுதான் சாத்தானுடைய தந்திரம். தேவ பிள்ளைகள் நாம ஓடுகிற பாதை தேவ சித்தத்தின்படி ஓடினால் மட்டுமே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இங்க வந்திருக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா என் சித்தத்தை செய்யல அப்படிங்கிற. என் சித்தத்தை நீங்க செய்தா மட்டும்தான் நான் உன்னில் என்ன செய்ய முடியும்? மகிமைப்பட முடியும். அதனால தேவ பிள்ளைகள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க முடியும். அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ல இருந்து. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று யோசித்து பாருங்களேன். அவங்க செஞ்சதில் ஏதாவது தப்பு இருக்குதா? தீர்க்க தரிசனம் தவறாக உரைத்தீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? இல்ல. அற்புதம் தப்பா செஞ்சேன்னு சொன்னாரா? சொல்ல. பிசாசு தப்பா துரத்துறேன்னு சொன்னாரா? சொல்லல. என் நாமத்துல கரெக்டா தான் தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சிருக்க? என் நாமத்துல பிசாச கரெக்டா தான் என்ன செஞ்சிருக்க? என் நாமத்துல அற்புதங்களை கரெக்டா தான் என்ன செஞ்சிருக்க. ஆனா என் சித்தத்தை செஞ்சியா அப்படிங்கறத கர்த்தர் கேட்கிற கேள்வி. இன்னைக்கு அநேகர் வந்து ஓடுறோம், ஆனா பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகிற பாதை, நீங்க செய்யற ஊழியம், நீங்க செய்யற ஆராதனை, நீங்க செய்யறதான எல்லா காரியமும் பிதாவின் சித்தத்தை செய்யறேன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் உங்களுக்குள்ள இருந்து ஓடுறது நல்லது. அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க, ஆனா என்ன செய்யறது இல்லை அப்படின்னா பிதாவின் சித்தத்தை அவர்கள் செய்வதில்லை. பிதாவின் சித்தத்தை செய்யாதுன்னா பிசாசு ஓடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் என்ன ஒரு நாள் கேட்டாரு, என் நாமத்துல ஊழியம் செய்ய போறியா, என் சித்தத்துல ஊழியம் செய்ய போறியா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். நான் கேட்டேன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், என் நாமத்துல நீ பிசாசை துரத்துனா அது ஓடும்,
ஆனா என் சித்தத்துல நீ பிசாசை துரத்தினா அது உன்னை கண்டாலே நடுங்கும். நீ என்ன செய்ய போற? என் சித்தத்துல ஊழியம் செய்ய போறியா இல்ல என் நாமத்தில் ஊழியம் செய்ய போறியா? இன்னைக்கு அநேகர் இயேசுவின் நாமத்தில் ஆராதனை பண்றாங்க, அநேகர் இயேசுவின் நாமத்தில் ஊழியம் செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவனுக்காக எதையாவது செய்யறது தேவ சித்தம் அல்ல. தேவனுக்காக தேவன் சொன்னதை செய்வதே தேவ சித்தம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவுக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ராங், தட் இஸ் ராங். அநேகர் பிரசங்கம் இப்படிதான் பண்றாங்க. எப்படி அப்படின்னா இயேசுவுக்காக எதையாவது செய்யும், இயேசுவுக்காக எதையாவது செய்யும். எதையாவது செய்வது தேவ சித்தம் கிடையாது. தேவன் சொன்னபடி செய்வதே தேவ சித்தம். ஹோட்டல் கடைக்கு போறீங்க, ஹோட்டல்ல போய் நீங்க ஒரு மசாலா தோசை கேட்குறீங்க. அங்க அந்த சர்வர் உங்களுக்கு சாதா தோசை கொண்டு வர, நீங்க சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க. ஏதாவது கொண்டு வந்து வச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? நான் கேட்டது என்ன, நீ எதை கொண்டு வந்திருக்க சொல்லுமா சொல்ல மாட்டோமா? தேவ சித்தத்தை செய்யறோமாங்கிறதா முக்கியம். எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. ஒருவனை பந்தயத்தை பெற்றுக் கொள்வான் என்ற ஐயா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். தேவ சித்தம் செய்யலையா செய்யலையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தேவ சித்தம் செய்யல அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். ஆனா இங்க இருக்கிறவர்களை குறித்து எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், தேவ சித்தத்தை செய்யாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தேவ சித்தம் செய்யல அப்படின்னா தேவன் உங்களை அங்கீகரிப்பதே உலக பார்வையில பெருசா மாறலாம். என் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு சபையை குறித்து கேட்டுதான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய சித்தம் இல்லாமல் பெரிய சபையை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார் முடியும் அப்படின்னு. எனக்கு சாக்கடிச்சு போச்சு, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றெடுத்தான், அது என் சித்தமா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். ஆபிரகாம் எதை பெற்றெடுத்தான்? இஸ்மவேல் பெற்றெடுப்பது என் சித்தமே கிடையாது. அவனும் ஒரு பெரிய ஜாதியா தான் என்ன செய்யறான் மாறினா. அவனுடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அவனுக்காக வேண்டுதல் செய்தான், அவனையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். தான் பைபிள்ல பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், என் சித்தம் இல்லாம பெரிய ஜாதியா மாற முடியும். ஆனா யார் வருவா? யார் பரலோகத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆவா? என் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் போக முடியாது. இயேசுவுக்காக எதையாவது செய்ய நினைக்காதீங்க. இயேசுவுக்காக இயேசு சொல்வதை செய்யுங்கள், அவர்களே பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கேட்டாரு என்ன ஒரு நாள், நீ பிரசங்கம் நிறைய வச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் பிரசங்கம் பண்றதுக்கு நான் கேட்கல, நான் என்ன சொல்றேன்னா அந்த பிரசங்கம் பண்றது தான் நான் உன்னை அழைச்சிருக்கேன். அல்லேலூயா. அவர் சொல்றது தான் நம்ம வேலை. நம்ம இஷ்டத்துக்கு என்ன லட்சம் பண்ணலாம். அன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை பண்றாங்க, நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை ரொம்ப பேரை குறித்து துக்கப்படுகிறார். என்ன துக்கப்படுறார் தெரியுமா? நான் அவங்களை அழைச்ச அழைப்பு வேற, ஆனா அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ராக்கு ஓர. நிறைய பேர் ட்ராக்ல ஓடுறாங்க, ஆனா அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ட்ராக்ல, அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக்ல ஓடுனா மட்டும்தான் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஓடுனா என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாது? பரிசு பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல ஆபிரகாமை குறித்து ஆண்டவர், மோசே குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். மோசே அதுபோல பிழையாமை குறித்து பாருங்க. தீர்க்க தரிசனம் சொன்னது சாதாரண தீர்க்க தரிசனம் கிடையாது. இயேசு பிறப்பார்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவன் என் சித்தத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னா, யூதேயாவிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் சொல்லி இயேசுடைய பிறப்பை குறித்து யார் தீர்க்க தரிசனம் சொன்னது? பிழையாம். ஆனா கர்த்தர் அங்கீகரித்தாரா? அது தேவ சித்தமா? நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளை எல்லாரும் எல்லாம் ஓடுறாங்க, நம்ம ஓடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவன் சொல்லுகிறபடி நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. அதனால தேவன் விரும்புகிறபடி தேவ சித்தத்தை செய்ய உங்களை என்ன செய்யுங்க? முதலாவது அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அந்த காரியத்தை உங்ககிட்ட என்ன செய்யறாருன்னா எதிர்பார்க்கிறார். உண்மையான சீசன் என்பவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் உண்மையான சீசன். தேவன் சொன்னதை கேட்கல அப்படின்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. அதுபோல வாசிங்க, இரண்டாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னாரு. எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போமாக. 1-2 எசேக்கியேல்
44ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்கிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணப்படுத்தாமலும் குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கொடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். அப்ப நல்லா கவனிக்கிற தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். நாம் உண்மையாக ஆடுகள் மேல் கரிசனை உள்ளவர்களாக ஆடுகளை உண்மையாக தேவனுக்காக தேவ ராஜ்யத்திற்காக மேய்க்கிறோமா அல்லது நமக்காக நம்ம சுய லாபத்துக்காக மேய்க்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்யறாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த ஆடுகளை போய் பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா தனக்கு அவங்க மூலமா ஆதாயம் வருது. என்ன வருது? ஆதாயத்துக்காக நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஊழியம் செய்யறாங்க. இதை கர்த்தர் என்ன செய்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. இன்னைக்கு அநேகரை நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஊழியத்துக்கு வந்துட்டாலே ஆடம்பரம் பெருகிடுச்சு. என்ன பெருகிடுச்சு? அன்னைக்கு பவுல் வந்து பெரிய பணக்காரர். அவர் அன்னைக்கு இருந்ததுல மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனா அவர் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாயினாரு, எல்லாத்தையும் விட்டாரு. அன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? விட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க கிறிஸ்துவை ஆதாயம் பண்றேங்கிற போர்வையில கிறிஸ்துவின் பேரை வச்சு தங்கள் வசதிகளை தங்கள் வாய்ப்புகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெருக்கிக் கொள்றாங்க. உங்க ஊழியத்தை யோசித்து பாருங்க. நீங்க தனிப்பட்ட விதத்துல ஊழியம் செய்றீங்க. நீங்க இயேசு சொல்றபடி அவருடைய நாம மகிமைக்காக அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக அவர் உங்களை பயன்படுத்த விட்டு கொடுத்திருக்கீங்களா அல்லது அவரை உங்கள் லாபத்திற்காக பயன்படுத்துறீங்களா? அதான் இரண்டாவது கேள்வி. அவரை உங்கள் லாபத்துக்காக நீங்க பயன்படுத்துறீங்களா அல்லது அவர் உங்களை பயன்படுத்துகிறாரா? இதான் கேள்வி. இன்னைக்கு அநேகர் வந்து இயேசு தன்னை பயன்படுத்துவதற்கு என்ன செய்வதில்லை, விட்டுக் கொடுப்பதில்லை. ஆனால் இவர்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி தங்கள் லாபத்தை தங்களுடைய வசதியை தங்கள் வாய்ப்புகளை என்ன செய்கிறார்கள்? பெருக்கிக் கொள்றாங்க. இப்படிப்பட்ட மேய்ப்பருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக மேய்ப்பர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஊழியம் என்ன செய்யறாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, ஒண்ணு தெரியுமா? நாங்க வேதம் முழுதும் பார்த்துட்டோம். பாவத்தில் விழுந்த ஊழியக்காரனை கூட கர்த்தர் தூக்கி இருந்தார். ஆனா பணத்தில் விழுந்த ஊழியக்காரன் லாஸ்ட் வரைக்கும் நரகம் தான். ஹோல் பைபிளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம். பணத்தில் விழுந்த ஊழியக்காரனுடைய முடிவு ஐயோ. பொருளாசையில் விழுந்த ஊழியக்காரனுடைய நிலைமை ஐயோ. பாவத்தில் இருந்த ஊழியக்காரங்களை கூட கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா பணத்தில் விழுந்தவங்க நிறைய பேர் கண்டுபிடிக்கல. நிறைய பேர் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஊழியக்காரெல்லாம் பணக்கார ஊழியக்காரங்க யாராவது இருந்தா ரொம்ப பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் தட் இஸ் ராங். இது வேதத்தின்படியான சரியான காரியமா அப்படின்னு சொன்னா நம்ம இல்லைன்னு தான் என்ன செய்யணும், சொல்லணும். பவுல் அப்போஸ்தலன் எல்லாவற்றையும் விட்டார். இன்னைக்கு விடுற ஊழியக்காரங்க ரொம்ப ரொம்ப விரல் விட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், என்ன முடியும். முழங்கால் யுத்தம் ஊழியர் செய்கிற எல் ஜோசப் ஐயாவை குறித்து நான் கேள்விப்பட்ட வரையிலும் அவர் ஒரு உண்மையான ஊழியக்காரன் கேள்விப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண வீட்டில் தான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. சாதாரணமாக தான் படுக்கிறார். கிட்டத்தட்ட 6000 விசுவாசிகள் வராங்க. எவ்வளவு விசுவாசி வராங்க? 6000 விசுவாசி வராங்க. அவருக்கு பெரிய பங்களா எல்லாம் கெட்டித்தாரெல்லாம் விசுவாசி சொன்னாங்க. எதையுமே அவர் என்ன செய்யல, வாங்கல. இப்ப அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நம்ம இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஆதாயத்திற்காக ஆடுகளை மேய்க்கிறீர்களா அல்லது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக மேய்க்கிறீர்களா என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை சரி பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்றால் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தர். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம விசுவாசிகள் வாழ்க்கையில என்னத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, பரிசுத்தத்தை தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேகர் பரிசுத்தத்தை ஊழியத்தில் என்ன செய்வதில்லை அப்படின்னா வலியுறுத்துவதில்லை. என்ன செய்வதில்லை? லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமாக. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு ஆசாரியனுடைய வேலையே என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 22:26. அதின் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் வேற்றுமையை காட்டாமல் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வரும் பொழுது மக்கள் காணிக்கை கொடுக்கறத பார்த்துட்டு அவங்க என்ன செய்யலாம், வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊழியர்கள் வாழ்றாங்க. படம் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, கார்ட்டூன் பார்க்குறாங்க, செல்போனே எதின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களை கண்டித்து உணர்த்தினா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படி மேற்பூச்சா சாரமற்ற சாரத்தை என்ன செய்யறாங்க, பூசுகிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியர்காரனை குறித்து கணக்கு கேட்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தம் உள்ளதுக்கு பரிசுத்தம் இல்லாததுக்கு நாம் கண்டிப்பாக என்னத்தை காட்ட வேண்டும், வித்தியாசத்தை காட்டணும். யார் உண்மையானவன், யார் உண்மை இல்லாதவன், யார் பரிசுத்தம் வாழ்றீங்க, யார் பரலோகத்துக்கு போக முடியும், யார் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை சபை மேய்ப்பர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊழியக்காரனும் கரெக்டா போதிக்கணும். போதிக்கிற அப்படின்னா கர்த்தர் அந்த ஆடுகளுடைய இரத்தப்படியை உங்கள் கையில் கணக்கு கேட்பேன் என்று சொல் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஆத்மா நரகத்துக்கு போச்சு அப்படின்னா அதனுடைய ரத்தப்படி யார் கையில கர்த்தர் கேட்பார் தெரியுமா? எந்த மேய்ப்பர் சபை நடத்துகிறாரோ அந்த மேய்ப்பரை கர்த்தர் கணக்கு கேட்பார். உங்களால பதில் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அதனால ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாக இருந்தா பரிசுத்தமானு சொல்லணும், அநீதி செஞ்சா அவன் அநீதின்னு சொல்லணும். அவனை கண்சாலே என்ன செய்ய முடியாது, விட முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர்கள் கண்சாலே விடுறாங்க. ஏடி அப்படித்தான் விட்டான். தன்னுடைய பிள்ளைகள் ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். அவங்களை அப்படியே எப்பா நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, நான் இப்படிலாம் கேள்விப்படுறது என்ன, அவங்கள ஆசாரியனை இல்லாதபடிக்கு ஏடி உடனே புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். ஆனா அவன் அதை செய்யல. அவங்க அநியாயமாய் வருகிற ஜனங்களோடு பாவம் செய்ததை ஏறி அறிந்திருந்தும் அவன் தந்திரமாக அப்படி பேசுறதுனால கர்த்தர் சொன்னார், நியாய தீர்ப்பு அந்த வீட்டுகள் என்ன செய்யும் வரும்னு சொன்னார். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதே மிக பயப்பட வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? ஊழியம் செய்யறதுக்கு பயப்படணும். இருக்கிறத பயப்பட வேண்டியது என்ன தெரியுமா? ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்யறது ஈஸியா தெரியுது. நம்ம தான் அதிகமா கணக்கு ஒப்புவிக்கணும். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் நம்ம கையில தான் என்ன கேட்பாரு, கணக்கு கேட்பார். அதனால தேவ பிள்ளைகளே, முதலாவதாக ஊழியக்காரர்களே, பிதாவின் சித்தம் செய்கிற என்ற நிச்சயத்தோடு என்ன செய்யுங்க, ஓடுங்க. அதுக்கடுத்து பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாத வித்தியாசத்தை என்ன செய்யுங்க, காண்பீங்க. அப்ப கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில இந்த காரியங்களை சரி பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்ப தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தரிசனம் நிறைவேற வேண்டுமானால், குறித்த காலத்துக்கு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய சிந்தனைகளை மறுரூபம் ரொம்ப ரொம்ப
முக்கியமானது. அதைத்தான் ரோமர் 12:2 நான் வாசித்தோம். நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள்? மறுவமாங்கள். சிந்தனையில பரிசுத்தம் இல்லாவிட்டால் செயல்களில் பரிசுத்தம் இருக்காது. உங்க வாழ்க்கையில நடக்கையை நீங்க மாற்றுவதை விட உங்க சிந்தையை நீங்கள் சரிபடுத்தினால் உங்கள் பார்வை மாறும், உங்க பேச்சு மாறும், உங்கள் செயல்கள் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேகர் மாற்ற விரும்புகிற காரியம் நடக்கையை மாற்ற விரும்புகிறார்கள். நீ செய்யறது இது சரியில்லை, நீ செய்யறது அது சரியில்லை, நீ செய்யறது இது சரியில்லை. உண்மைதான். ஆனால் அதை மாற்றுவதை காட்டிலும் அவன் சிந்தையை நீங்கள் மாற்றிவிட்டால் அவன் செயல்கள் மாறிவிடும். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில அவன் தப்பு செய்யும் பொழுது சில வேளைகளை எச்சரிப்பு கொடுக்கணும். 2-3 தடவை அன்பா பேசணும். அதுக்கடுத்து கர்த்தர் ஃபைனல் எச்சரிப்பு கொடுக்கத்தான் சொல்றாரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கணும். எப்பா நீ எப்பொழுது பார்த்தாலும் செல்போன்லயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவனை யோசிக்க வைக்கணும். உன்னை சுற்றி இருக்கிற மக்களைப்பா கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்ன? நீ எப்ப பார்த்தாலும் செல்போன், டிவி, படம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அவனை தனிமையா யோசிக்க வைத்தால் அந்த சிந்தனை மாறிவிட்டால் அவனுடைய பார்வை, அவனுடைய பேச்சு, அவனுடைய நடக்கை என்ன செய்துவிடும்? மாறிவிடும். நல்லா கவனிங்க தேவ பிள்ளையே. சிந்தனையில தேவனுக்கு ஊழியம் செய்யாதவர்கள் செயல்களில் தேவனுக்கு உண்மையா ஊழியம் செய்ய முடியாது. சிந்தனையில தேவனுக்கு ஆராதனை செய்யாதவர்கள் செயல்களிலே தேவனுக்கு உண்மையா ஆராதனை செய்ய முடியாது. சிந்தனையில தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் செயல்களிலே தேவனுக்கு உண்மையா கீழ்ப்படிய முடியாது. உங்க சிந்தனை ரொம்ப முக்கியம். உங்க நடக்க சரியில்லைன்னா அதுக்கு காரணம் உங்க சிந்தை சரியில்லைன்னு அர்த்தம். உங்க சிந்தனையில பரிசுத்தம் வந்தால் உங்க செயல்களை என்ன வந்துடும்? பரிசுத்தம் வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கு அநேகருடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவதில்லை. ஏன் பதில் தருவதில்லை என்றால் அநேகருடைய வாழ்க்கையில வீணான சிந்தனை, அக்கிரம சிந்தை. தனிமையா உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்களும் இன்னைக்கு எதிர்தான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மேக்சிமம் செல்போன்ல தான் இன்னைக்கு அதிகமான பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இது நம்ம ஊழியக்காரர்கள் ரொம்ப கவனமா ஓடல அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, நம்ம எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் செல்போனை யூஸ் பண்றேன், ஆனா நான் படிக்கிறது பைபிள், ஆவிக்குரிய புத்தகங்கள் எல்லாமே என் செல்போனில் உட்காந்துருக்கோம். ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் எதுக்கு அதிகமான நேரத்தை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சங்கீதம் 66 சங்கீதம் 18, 19, 20 வாசிகள் பார்க்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதுனது தாவீது கிடையாது. ஆனா அநேகர் தாவீதுனே சொல்லிக்கிறாங்க. ஆனா தப்பு. ஆனா இந்த சங்கீதத்தை எழுதின அந்த மனிதன் தேவனுடைய கிருபை இழந்து போகல, அவனுடைய ஜெபம் கேட்கப்படுது. ஆனால் இந்த சங்கீதம் அப்படியே தாவீதுக்கு பொருந்தும். அவன் இருதயத்தில் என்ன இருந்ததுன்னா அக்கிரம சிந்தை. என்ன சிந்தை? அக்கிரம சிந்தை. அக்கிரம சிந்தை நம்ம உள்ளத்துல இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? பிலிப்பியர் 4:8 வாசிகள் பார்க்கலாம். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரனே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே என்ன செய்யுங்க. இந்த 8க்குள்ள உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா கரெக்ட். உண்மை உள்ளவைகளை சிந்திக்கிறீங்களா? எப்படி? நற்கிரிகளை சிந்திக்கிறீங்களா? புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ இதை சிந்திக்கிறீங்களா? அல்லது சொந்த கதை, கதை சிந்திக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா போச்சு. இன்னைக்கு ஏன் ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லை அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறது முக்கியம் இல்ல, வேதத்தை தியானிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோமா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராவது ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய மைண்டையும் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். நம்முடைய மைண்டுங்கிறது ஆத்மா, நம்முடைய இருதயங்கிறது ஆவி. இந்த ரெண்டையும் முதல்ல தேவ வார்த்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். இதை நிரப்பிட்டு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார்.
தேவ வார்த்தை பிளஸ் ஆவியானவர் அசைவாடும் போது ஒழுங்கின்மை ஒழுங்குள்ளதாக மாறும், வெறுமை என்ன செய்யணும் நிறைவானதாக மாறும், இருள் வெளிச்சமாக மாறிவிடும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ண உட்கார்றாங்க, ஆனா இருதயத்திலேயும் வார்த்தை கிடையாது, மைண்டிலேயும் வார்த்தை கிடையாது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதியாக மாற வேண்டுமானால் இயேசுவாகிய வார்த்தையை எப்படி மரியாள் கற்பப்பையில கருத்தரித்தாரோ, அவள் கருத்தரித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினாரோ, அப்படி இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவள் பாக்கியவதியாக மாறினார். உங்க வாழ்க்கை, உங்க ஊழியம், உங்க தரிசனம் பாக்கியம் உள்ளதாக மாற வேண்டுமானால் தேவ வார்த்தை பிளஸ் மெடிடேஷன் பிளஸ் பிரேயர் இது ரெண்டும் ஜாயின் கரெக்டா 50-50 இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன கிடையாது அப்படின்னா சிலர் வேதத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஜெபிக்கிறது கிடையாது. சிலர் ஜெபத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க, என்ன பண்றது இல்ல, மெடிடேஷன் பண்றது இல்ல. இது ரெண்டுமே ஆபத்து. ரெண்டுமே கரெக்டா இருந்தா தான் கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த மெடிடேஷன் பிளஸ் பிரேயர் இது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்து எந்த மனிதனுடைய வாழ்க்கையில சிந்தனையில மாற்றம் இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற எண்ணங்கள் இருக்குதோ அவனை தான் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்பி அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்க சிந்தை, உங்க வார்த்தை மாறாத பட்சத்துல, மறுரூபம் ஆகாத பட்சத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியாது. உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை உணர வேண்டுமானால் முதலாவது உங்க சிந்தை மறுரூபமாக வேண்டும். டே பை டே, எவ்ரி டே தேவ வார்த்தையினால் உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். தேவ வார்த்தையினால் உங்க மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையினால் புதிதாக்கி விட்டு நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நான் வெளியரங்கமாய் பதறுகிறேன், கண்கள் காண அற்புதம் செய்வேன் அர்த்தம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கண்கள் காண அற்புதம் செய்யணுமா? உங்க வாழ்க்கையில சிந்த மர்வம் ஆயிருக்குதா? உங்க இருதயம் மர்வம் ஆயிருக்குதா? அல்லது தேவையில்லாத கவலை பாரம் உள்ளத்துல நிரம்பி இருக்குதா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். கவலை ஒரு பாவம். அது தெரியுமா உங்களுக்கு? கவலைப்படுறது ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு பாவம். நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இயேசுகிட்ட என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு என்ன தர முடியாது, பதில் தர முடியாது. ஆண்டவர் சொல்ற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி? ஒன்றுக்கும் நம்ம ஆனா ஒன்று விடாம கவலைப்படுறோம். எப்படி கவலைப்படுறோம்? ஒன்று விடாம என்ன செய்யறோம்? கவலைப்பட்டுக்கிட்டு ஏசு அற்புதம் செய்வாங்க. எப்படி அற்புதம் செய்வாரு? ரட்சிக்கப்படாதவங்க கவலைப்படலாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க பாவம் செய்றீங்க. நீங்க பாவம் செஞ்சுட்டு இயேசு கிட்ட போய் ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்க ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். அண்ணா இப்படித்தான் ஜெபம் பண்ணா, கவலைப்பட்டு எங்களுடைய கணக்கின்படி அவள் 20 வருஷம் ஜெபம் பண்ணா, கர்த்தர் அற்புதம் செய்யல. தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு அற்புதம் செய்யல? அண்ணாளுக்கு அற்புதம் செய்யல. வருஷம் வந்தா, வருஷம் ஒப்பாரி வச்சா, வருஷம் ஜெபம் பண்ணா. ஏசு அற்புதம் செய்யல. எப்ப அற்புதம் செய்தால்? பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பின்பு எப்படி இருக்கல? 1 சாமுவேல் 1:18-19-20 வாசித்து பாருங்க. பின்பு அவள் எப்படி இருக்கல? துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் அண்ணாவை நினைத்து இங்க உட்கார்ந்து இருக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவையில்லாம ரொம்ப கவலைப்படுறீங்க. நீ கவலைப்படுறதுனால தான் நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியல. கவலை என்பது அவிசுவாச பாவத்துக்கு அடையாளம். என்ன பாவத்துக்கு அடையாளம்? கவலைப்பட்டீங்கன்னா இயேசு கிட்ட இருந்து சின்ன பிட்டு கூட உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதே நிலைமையில தான் நிற்பீங்க. கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆனா சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் கவலை, சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் பயம், சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் சந்தேகம். நீங்க நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் விசுவாசிகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம கவலைப்படுறது. சரிதான? தேவையில்லாம இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேல் என்ன செய்வார்? நடத்துவார். விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் வரணும் அப்படின்னா உங்க மனம் மர்வமானா தான் வரும், இல்லைன்னா வராது. மனம் மர்வமாகாதுன்னா நம்ம சிந்தை ஒரு கிணத்து தவளை மாதிரி. கிணத்து தவளைன்னா என்ன அர்த்தம்? அந்த தவளை கிணத்துக்குள்ளேயே சுத்திட்டு இதாண்டா உலகம் அப்படின்னு நினைக்குமா? எப்படி? இதாண்டா உலகம் அப்படின்னு நினைக்குமா? அது போலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த தவளையத்துக்கு வெளியே விட்டாலே இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு. அது போலதான் நீங்க வேதத்தை தியானம் பண்ணீங்க அப்படின்னா தேவ ஆவியானவர் உங்களுக்கு ரகசியங்களை கற்றுத் தருவார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா கீழ்ப்படுகிறாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்க மனம் மர்வமானா நீங்க கீழ்ப்படுகிறீங்க, உங்க மனம் மர்வமாகாவிட்டால் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 51ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம்.
முதல்ல 39 வாசிங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தாங்கள் இருதயங்களில் எங்க திரும்பிட்டாங்களா? எகிப்துக்கு திரும்பி. ஆண்டவர் வந்திருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்திருந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. அது செங்கலை தாண்டதுக்கு அர்த்தம். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. அடுத்து மன்னாவை கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். அடுத்து மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்க மேல பகல்ல மேகஸ்தம்பம் இருந்தது, இரவில் அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு நிழலாக இருந்தது. இது பரிசுத்தனுடைய நிறைவுக்கு அடையாளம். ஆனா இவ்வளவு இருந்தும் ஆனா அவங்க சிந்தனை முழுவதும் எங்க இருந்துச்சு தெரியுமா? அவங்க இருந்தது வனாந்தரம். ஆனா எண்ணமெல்லாம் எங்க இருக்குது? எகிப்தை குறித்து இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. சபைக்கு வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, சிலர் ஊழியமும் செய்யறாங்க. ஆனா அவங்க சிந்தையில எங்கதான் இருக்கு தெரியுமா? இம்மைக்குரிய காரியங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இதைத்தான் என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்தில சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களை கொமட்டிக்காய்களை நினைக்கிறோம். அந்த நினைக்கிறோங்கிறதா ஆவியானவர் அப்போஸ்தலர் 7:39 சொல்றாரு, இவனுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களை எங்க திரும்பிட்டாங்களா? ஒரு நாளைக்கு ஆண்டவர் 24 ஹவர்ஸ் கொடுத்திருக்காரு. ஊழியக்காரங்க எவ்வளவு நேரம் நம்முடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையா இருக்குது யோசித்து பாருங்களேன். உங்க மன வேதத்தை தியானிக்கும் போது மர்வம் ஆகுதா? வேதத்தை தியானிக்கும் போது உண்மையிலே தேவன் தருகிற சமாதானத்தை உணர முடியுதா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 4, 5 வாசித்து பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அன்றியின். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவனை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவனை. ஆவியானுடைய ஏவுதலின்படி நடக்கணும். ஆவியானுடைய ஏவுதல் எப்போ வரும்? வேதத்தை தியானம் பண்ணா மட்டும்தான் வரும். அல்லேலூயா. வேதத்தை தியானிக்காம வேத வசனம் இல்லாம வர்ற வெளிப்பாடை எதையும் நம்ம சேர்த்துக்கிட முடியாது. வேத வசனத்துக்கு உட்பட்டு தான் வெளிப்பாடை சேர்த்துக்கணும். அல்லேலூயா. வேதத்துக்கு மாறாக ஆவியானவர் பேசினா, பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாரு? நடத்துவார். நீங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டா ஆவியானவர் உங்களை அதிகமா போக்கஸ் பண்றது எது நடத்துவார் தெரியுமா? வேதத்தை தியானம் பண்ணி வேதத்தின் அடிப்படையில் வாழும்படிதான் ஆவியானவர் போதிப்பார். அல்லேலூயா. அதுதான் சரியான வழி. ஆனா ஒரு நாளைக்கு இப்ப இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சீங்க, எத்தனை பேர் உங்க இருதயத்துல உங்க மைண்ட்ல தேவனுடைய வார்த்தையை நிரப்பிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க? அவங்க மட்டும் கையை வைத்து பார்க்கலாம். தேவ வார்த்தையை நான் நிரப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. 1, 2 பேர் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. மற்றவங்க நிரப்பல. ஆனா உண்மையை சொல்றேன், நீங்க வேதத்தை நிரப்பி அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி பாருங்களேன், அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா. வேத வசனம் பிளஸ் பரிசுத்தனுடைய நிறைவு, இது ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது அந்த நியூ கிரியேஷன் உங்க வாழ்க்கையில புதிய படைப்பு, புதிய பரிமாணம், புதிய எல்லைக்குள்ள கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசித்து பாருங்க. மாம்சத்தின் படி வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை என்ன செய்ய மாட்டீங்க? ஆவிக்கேற்றபடி என்ன அர்த்தம்? ஆவியானுடைய ஏவுதலின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். யாருடைய ஏவுதலின்படி? சிம்சோனை நீங்க பாத்தீங்கன்னா, சிம்சோனை குறித்து ஆவியானவர் எழுதுகிற காரியம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவன் சேராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பள்ளத்தாக்கில் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் யாரை ஏவ துவங்குறாரு? சிம்சோனை ஏவ தொடங்கினார். ஆனா சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரிசுத்தனுடைய நிறைவு ஆவியில இருந்தது. ஆனா ஆத்துமால எந்த மாற்றமும் மனம் மருவம் ஆகல. என்ன மருவம் ஆகல? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் சாட்சி கெட்டு போறது காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தனுடைய நிறைவு எல்லாருமே பெற்றுக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். அதனால கூட்டத்துக்கு போகும்போது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பரிசுத்தனுடைய நிறைவினால் என்ன செய்கிறார்? யார் வந்தாலும் கர்த்தர் நிரப்புகிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர். கேட்கிறவன் எவன் என்ன செய்கிறான்?
பெற்றுக்கொள்கிறான், ஆவியை நிரப்புறார். ஆனா ஆத்துமால மாற்றம் இருக்குதா? ஆத்துமால மர்வம் இருக்குதா? ஆத்துமால மாற்றத்தை தருவது தேவனுடைய வசனம் மட்டுமே. ஆத்துமால தேவ வார்த்தை இல்லாவிட்டால் நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. யாக்கோபு 1:21-22 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தை முடித்துவிட்டு